ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ளஸ் டூ படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் வெளியாகி இருக்கு. இந்த வேலைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருவருமே விண்ணப்பிக்கலாம். இதுக்கு மாத சம்பளம் 19,900 முதல் 63,200 வரை. ஸோ இந்த சூப்பரான ஜாபுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதற்கான பிற தகுதிகள் என்னென்ன, எல்லா தகவலும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வேலைவாய்ப்பு பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். கம்பைன்டு ஹையர் செகண்டரி லெவல் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து ப்ளஸ் டூ படித்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ ப்ளஸ் டூ படித்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்கலாமா அப்படின்னா, ப்ளஸ் டூ அப்படிங்கிறது குறைந்தபட்ச கல்வித் தகுதி. அதுக்கு மேலே நீங்கள் டிப்ளமோ டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்கலாம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வேலைக்கு நாம் விண்ணப்பிக்கிறதுக்கான ஆரம்ப தேதி 8/4/2024 முதல் 7/5/2024 அன்றைக்கி தான் கடைசி தேதி. அன்றைக்கு வரைக்கும் நம்ம விண்ணப்பிக்கலாம். ஸோ இதற்கான அந்த ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து 8/5/2024 அன்றைக்கு கடைசியாக பே பண்ணலாம். ஸோ இந்த விண்டோ கரெக்ஷன் பீரியட், அதாவது நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதோ ஒரு தகவலாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கான தேதி 10/5/2024 முதல் 11/5/2024. ஸோ அந்த 2 தினங்களில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இதற்கான இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். ஸோ இதுக்கு வந்து டயர் 1 டயர் 2 அப்படின்ற 2 எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ டயர் 1 வந்து ஜூன் ஜூலை 2024 இருக்கலாம். டயர் 2 வந்து டு பி நோட்டிஃபைடு லேட்டர். ஸோ உங்களுக்கு பின்னால் அறிவிக்கப்படும். ஓகே, இந்த வேலைகளுக்கான மாத சம்பளம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து லோவர் டிவிஷன் கிளர்க்கு, ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டு, அது போக வந்துட்டு டிஇஓ டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இப்படி 3 பதவிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து அந்த ஜூனியர் டிவிஷன் கிளர்க், லோயர் டிவிஷன் கிளர்க் எல்டிசி, அதுக்கு வந்து அது ப்ளஸ் வந்து ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டு, இது ரெண்டுக்கு வந்து பே லெவல் 2, அதாவது 19,900 முதல் 63,200 வரை மாத சம்பளம் வழங்கப்படும். அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இவங்களுக்கு வந்து பே லெவல் 4 25,500 முதல் 81,100 வரை. ஸோ ஓகே, அண்ட் பே லெவல் 5 ருபீஸ் 29,200 முதல் 92,300 வரை. ஸோ இது 2 விதமான ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் கிரேட் ஏ, இவங்களுக்கான மாத சம்பளம் வந்து லெவல் 4 அப்படின்ற அந்த ஸ்கேல் பிரகாரம் 25,500 முதல் 81,100 வரை. ஸோ இதில் மொத்த வேகன்சிஸ் வந்து 3,712 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேகன்சிஸ் மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வேகன்சிஸுடைய அந்த நம்பர் ஆஃப் வேகன்சி கூடலாம் அல்லது குறையலாம். ஸோ இந்த ரிசர்வேஷன் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது அரசு விதிமுறைகளின்படி கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இடபிள்யூஎஸ், அதாவது பொருளாதாரத்தில் பின்தங்கினவங்க, முன்னாள் இராணுவத்தினர், உடல் திறன் சவால் கொண்டவங்க, ஸோ இவங்களுக்கான இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ அந்த கேட்டகரியில் நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னாலும் உங்களுக்கான அந்த ரிசர்வேஷன் அப்படின்றது கண்டிப்பாக உண்டு. ஸோ அதேமாதிரி ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட், அதாவது இந்த பதவிகளுக்கு என்னென்ன விதமான டிசபிலிட்டி இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அந்த பதவிக்கு வந்து ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட், அது வந்து எஸ்டி டபிள்யூஎம்எஃப். ஸோ இது மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உடல் திறன் சவால் குறைபாடு உடையவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன உங்களுக்கான அந்த உங்களுக்கு அந்த என்ன விதமான அந்த உடல் குறைபாடு திறன் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் அந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகே, நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப், சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஆர் சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள் ஆர் சப்ஜெக்ட் டு பூட்டான். ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி இதுக்கு வந்து இந்தியன் சிட்டிசன் தான் வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த இந்தியன் சிட்டிசன் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். அது போக ஒரு சில அந்த விதிவிலக்காக ஒரு சில சப்ஜெக்ட் ஆஃப் நேபாள், சப்ஜெக்ட் ஆஃப் பூட்டான் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களும் விண்ணப்பிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த வேலைக்கான ஏஜ் லிமிட் பார்த்துடலாம். இந்த வேலைக்கு ஏஜ் லிமிட் வந்து அதாவது 18 முதல் 27 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வயது வரம்பு தளர்வு இருக்குது. இந்த ஏஜ் லிமிட் வந்து பொதுவானது. இதில் யார் யாருக்கு என்னென்ன வயது வரம்பு தளர்வு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உதாரணமாக எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு 5 வருடம் வயது வரம்பு தளர்வு, ஓபிசி 3 வருடம் வயது வரம்பு தளர்வு, பிடபிள்யூபிடி அன்ரிசர்வ்டு அவங்களுக்கு 10 வருடம் வயது வரம்பு தளர்வு, பிடபிள்யூபிடிஏ ஓபிசியில் வந்தீங்க அப்படின்னா 13 வருடம், பிடபிள்யூபிடி எஸ்சி எஸ்டி அப்படின்னா 15 வருடம், எக்ஸர்விஸ்மேன் அவங்களுக்கு வந்து 3 வருடம் கொடுத்துருக்காங்க. டிஃபென்ஸ் பர்சனல், ஓகே, இது மாதிரியான அந்த முன்னாள் இராணுவத்தினர்லேயே வந்து 2-3 கேட்டகரி ஆஃப் அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாள் இராணுவத்தினர் அதை முழுமையாக பார்த்துங்க.
இது போக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, சிவிலியன் எம்ப்ளாயீஸு ஹூ ஹவ் ரெண்டட் நாட் லெஸ் தென் 3 இயர்ஸ். ஸோ இது மாதிரி அரசு பணியில் இருக்கிறவங்க 40 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். ஓகே. அதேமாதிரி பல்வேறு விதமான அந்த வயது வரம்பு தளர்வுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அரசு பணியிலே வந்துட்டு நீங்கள் வந்து குறிப்பிட்ட அளவு சர்வீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்கு ஒரு வயது வரம்பு தளர்வு. அதேமாதிரி பெண்கள், டிவோர்ஸ்டு உமனு, விமன் ஜுடிஷியலி செப்பரேட்டட் நாட் ரீமேரிடு, ஸோ அவங்களுக்கு வயது வரம்பு தளர்வு இருக்குது. ஸோ இது மாதிரி பல்வேறு விதமான வயது வரம்பு தளர்வு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டி அல்லது என்ன விதமான அந்த இடஒதுக்கீட்டு பிரிவில் வர்றீங்க, உங்களுக்கான அந்த வயது வரம்பு தளர்வு என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க. ஸோ அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இந்த வேலைக்கான கல்வித் தகுதி என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபார் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் டிஓ கிரேட் 1 இவங்க வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எல்டிசி ஜேஎஸ்சி அவங்களும் வந்து +2 பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த +2 அப்படிங்கிறது வந்து குறைந்தபட்ச கல்வித் தகுதி. நீங்கள் அதுக்கு மேலே டிப்ளமோ, டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் விண்ணப்பிக்க விரும்புனீங்க அப்படின்னா தாராளமாக இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஓகே. ஸோ இந்த கல்வித் தகுதி வந்து 1/8/2024 அந்த தேதி பிரகாரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த தேதிக்கு முன்னால் நீங்கள் வந்து அந்த +2ல் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த கல்வித் தகுதி அடிப்படையில் தான் நீங்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ ஹவு டு அப்ளை பார்க்கலாம். ஆல் த கேண்டிடேட்ஸ் ஹூ விஷ் டு அப்ளை இன் த ரெஸ்பான்ஸ் டு திஸ் நோட்டீஸ் அண்ட் ஹேவ் நாட் ஜென்ரேட்டட் their ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன் த வெப்சைட். ஓகே. நீங்கள் வந்து இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறது வந்து ஓடிஆர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அது உங்களுடைய அடிப்படை தகவல்களை கொடுத்து அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய நீங்கள் அந்த பாஸ்வேர்டு, அதற்கான அந்த ஐடி இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் மஸ்ட் பி சப்மிட்டட் ஆன்லைன் மோட் ஒன்லி த்ரூ த வெப்சைட் ஆஃப் எஸ்எஸ்சி ஹெட் குவார்ட்டர். ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு ஆன்லைனில் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். எஸ்எஸ்சியினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தான் நீங்கள் இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபீ ₹100 பே பண்ணோம். ஸோ இதில் வந்து எஸ்சி அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபு, பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, எக்ஸர்வீஸ்மேனு எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன் ஆர் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் பேமெண்ட் ஆஃப் ஃபீ. ஸோ இவங்களுக்குலாம் வந்து அந்த ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்ற அந்த அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் இந்த ஃபீஸ் வந்து பீமு, யூபிஐ, நெட் பேங்கிங், விசா, மாஸ்டர் கார்டு, ஸோ ரூபே இந்த மாதிரியான கிரெடிட், டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான கடைசி தேதி 8/5/2024. ஸோ அதேமாதிரி கரெக்ஷன் விண்டோ ஏற்கனவே நம்ம பார்த்து தான் 10/5 முதல் 11/5 வரைக்கும் நம்ம இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்து அப்படின்னா நம்ம ஆன்லைனில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சென்டர்ஸ் ஃபார் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல சென்டர்ஸ் இருந்தால் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உதாரணமாக இப்போ நார்தர்ன் ரீஜன், அதேமாதிரி நார்த் வெஸ்டர்ன் ரீஜன், ஓகே நம்ம வந்து சதர்ன் ரீஜன் நம்ம வந்து தென்னிந்தியாவில் வருவோம். தென்னிந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உதாரணமாக தமிழ்நாட்டுக்கு வந்து புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வெள்ளூர், ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6-7 சென்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டிலே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய அந்த மாவட்டத்திற்கு எது வந்து நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துங்க. ஸோ அதில் நீங்கள் கொடுக்கலாம். அதன் அடிப்படையில் உங்களுக்கு அந்த சென்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஸோ இது வந்து டயர் 1, டயர் 2 அப்படின்ற 2 விதமான அந்த ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் இருக்குது. ஓகே. இதில் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் 2 டயர்ஸ். ஸோ 2 விதமான அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்குது. ஸோ இதற்கான அந்த சிலபஸ் என்ன அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா டயர் 1 எக்ஸாமினேஷன் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் பேசிக் நாலேஜு அதுக்கு வந்து 25 கொஸ்டின், 50 மதிப்பெண்கள். அதேமாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஸோ இப்படி என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து உங்களுக்கு அந்த நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும், அதுக்கான நம்பர் ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 60 நிமிஷத்தில் நம்ம வந்து அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டயர் 2 எக்ஸாமினேஷனில் பார்த்திங்க அப்படின்னா செக்ஷன் 1 அதில் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அதேமாதிரி செக்ஷன் 2ல் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு. செக்ஷன் 3ல் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ். ஸோ இது மாதிரி உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது கீழே வந்துட்டு இந்த டயர் 1, டயர் 2 இதில் என்னென்ன சிலபஸ்லாம் வரும், அதாவது அந்த எக்ஸாமினேஷன் எந்தெந்த பாடத்திட்டத்திலேருந்து அந்த கேள்விகளானது கேட்கப்படும் அப்படின்ற அந்த தெளிவான டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த முழுமையான தகவல்களை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் பார்த்துங்க. குறிப்பாக வந்து நீங்கள் அந்த சிலபஸ் என்ன அப்படின்றத இண்டிகேட்டிவ் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த தேர்வுக்கு தயாரானீங்க அப்படின்னா இந்த தேர்வில் வந்து வெற்றி பெறுவது ரொம்ப எளிதாக இருக்கும். ஸோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய +2 படித்தவர்களுக்கான இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு சூப்பரான வாய்ப்பு. நீங்கள் குறைந்தபட்சமாக +2 படிச்சிங்க அப்படின்னாலும் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த அருமையான வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க. குறிப்பாக வந்து இது மாதிரியான அரசு பணிகளுக்கு வந்து மாநில வாரியான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இருக்குது. உதாரணமாக தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த 3712 ஒரு குறிப்பிட்ட அளவு நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து தமிழக பகுதிகளுக்கு அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க.
உதாரணமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகங்களுக்கு ஒரு 200 வேகன்சி அல்லது 300 வேகன்சி அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் அந்த தமிழக பகுதியில் உள்ள வேகன்சிஸ்க்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து பெரும்பாலும் யாரும் விண்ணப்பிக்கிறதே இல்லை அப்படின்ற ஒரு நீண்ட நாளாக ஒரு குற்றச்சாட்டு வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு இது பற்றின அவேர்னஸ் இல்லை. இது மாதிரியான அரசு பணிகள் பற்றின ஒரு +2 படிச்சுட்டு நம்ம வந்து ஒரு நிரந்தர வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற அந்த தகவல் தெரியாதனால நிறைய பேர் விண்ணப்பிக்கிறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க. உங்களுக்கு பயனுள்ளதாக நீங்கள் +2 படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களே பயன்படுத்திக்கோங்க. அல்லது உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு வந்து இது பயனுள்ளதாக இருக்கும். ஸோ +2 படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் அந்த பேசிக் சிலபஸ் அடிப்படையாக வச்சு இந்த தேர்வுக்கு தயாராகிட்டு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மூலமாக இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ எஸ்எஸ்சி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப், லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.